அப்பாவுக்கு உதவியாக இருப்பாள் என்று கிராமத்தில் கடந்த கிழவியை வீட்டில் கொண்டு வந்து வைத்து கொண்டது எத்தனை பெரிய பிசகாய் போய்விட்டது. அத்தை, அதெல்லாம் ஒன்றுமில்லை. அவருக்கு நம்மேல் ஏற்பட்டிருக்கிற மனத்தாங்களுக்கு காரணம் எனக்கு விளங்கவில்லை. ஒண்ணுமே சொல்லாமலா கொண்டு வந்து உன்னை இங்கே தள்ளிவிட்டு போனார் மாப்பிள்ளை? காயம்பூ விடாப்பிடியாய் கேட்டாள். அதான் அத்தை, அவருக்கு எதுக்காக நம்மேல் கோபம்னு எனக்கு புரியலையே. என்ன செய்வேன்? கோபத்தை அடக்கி கொண்டு முணுமுணுத்தாள். எத்தனைதான் காயம்பு முயன்றும் கங்கா மூச்சு விடவில்லை. தன் தந்தையை பற்றி நரேந்திரன் இழிவாக பேசியதை பற்றி ஒரு வார்த்தை வெளியிடவில்லை. ரத்னசாமி தன் மகளிடம் கேட்டு பார்த்தார். அவள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதிலைத்தான் தந்து கொண்டிருந்தாள். எனக்கு தெரியாது அப்பா. அவருக்கு ஏனோ திரும்பி ஊர் வரும் வழியில் திடீர்னு கோபம் வந்துவிட்டது. எதுக்குன்னு புரியலையப்பா. நான் தவறாக எதுவும் பேசலை, நடந்து கொள்ளலை. எனக்கு விளங்கி இருந்தால் தானே சொல்ல முடியும். திரும்ப திரும்ப அதையே சொல்லி விம்மி கண்ணீர் உகுத்தாள். ரத்னசாமிக்கு ஒரே குழப்பம், தாங்க முடியாத கோபம். எதற்காக நரேந்திரன் அவரது மகளை வீட்டில் கொண்டு வந்து தள்ளிவிட்டு மிகவும் அசட்டையாக புறப்பட்டு போயிருக்கிறான்? அதன் காரணத்தை அவர் கண்டுபிடித்தாக வேண்டும். அவனிடம் போய் ஆத்திரத்தில் கத்தி சண்டை போடுவதில் பயனில்லை. சங்கதி இப்போது முள்மேல் போட்ட சேலையாக இருக்கிறது. மெல்ல அவனிடம் தனிவான குரலில் தாழ்ந்து நின்று பேசியாக வேண்டும். அடுத்த நாள் சோற்றுக்கு சிந்திக்க வேண்டிய நிலையில் இருந்த அனாதை பயலுக்கு அந்தஸ்து வந்ததும் ஆட்டம் போடுகிறான். பெண்ணை கொடுத்தாகிவிட்டது. கண்ணை புண்ணாக்கி கொள்ளாமல் தந்திரமாக பேசி பார்க்க வேண்டும். இப்படியே விட்டுவிட முடியாது. கங்காவின் கதி என்னாவது? ஒரு வழி செய்தாக வேண்டும். பெற்றவன் என்ற கடமை இருக்கிறதே. இரவும் பகலும் பலவித சிந்தனைகளில் தத்தளித்தார். அன்று காலை அவர் முடிவுக்கு வந்திருந்தார். காஃபி பலகாரத்தை விரைவில் முடித்துக்கொண்டு வெளியே செல்ல உடுத்தி கொண்டு கிளம்பிவிட்டார். முன்போல் இருந்தால் கங்கா கட்டாயம் விசாரித்திருப்பாள். உடம்புக்கு சுகமில்லாதிருக்கும் போது காலை வெயில் வேளையில் எங்கே இப்போ புறப்பட்டுட்டீங்க? தனியாக வெகு தூரம் போகக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறதப்பா என்று உரிமையுடன் கணிந்து கொண்டிருப்பாள். கணவனால் புறக்கணிக்கப்பட்டு இப்பொழுது தந்தையின் மதிப்பில் அவள் கொஞ்சம் மட்டமாகி விட்டிருக்கிறாளே. வாயை திறக்க அஞ்சி கைப்பிரம்பை எடுத்துக்கொண்டு உந்திரியத்தை உதறி மல்ஜிப்பா மீது தோளில் போட்டுக்கொண்டு காலில் செருப்புகளை திணித்தபடி அவர் கிளம்பி செல்வதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். மெல்ல பின்னால் வந்து எட்டி பார்த்தபோது தெருவை தாண்டிவிட்ட ரத்னசாமி சாலையில் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோ ஒன்றை கைத்தட்டி பிடித்து ஏறிக்கொள்வதை கவனித்தாள். அப்பா எங்கே புறப்பட்டு போகிறார் என்பதை அவளால் ஊகிக்க முடியவில்லை. ஆனாலும் மனம் பதட்டத்தில் தவித்தது. நுங்கம்பாக்கம் ரேமண்ட் அவென்யூவில் புகுந்த ஆட்டோ அவர் குறிப்பிட்ட பங்களா முன் வந்து நின்றது. கட்டணத்தை கொடுத்துவிட்டு மெல்ல இறங்கினார் ரத்னசாமி. கேட் அருகே ஒரு முக்காலி மீது அமர்ந்து கொண்டிருந்த காக்கி சட்டை காவல்காரன் அவரை கண்டதும் புன்முறுவலுடன் எழுந்து சலாம் போட்டு நின்றான். எஜமானரது மாமனார் என்றவரை காவலாளி அடையாளம் கண்டு மதிக்கிறானே, நல்ல சகுனம்தான் என்று எண்ணியபடி அவன் கேட்டை அகல திறந்துவிட மெல்ல உள்ளே நடைபாதை மீது பிரம்பை ஊன்றிக்கொண்டு நடந்தார். பின்பக்கம் இருந்து ஆவேசமாக குறைத்தபடி ஓடி வந்த திம்மனை வேலைக்கார தங்கப்பன் பாய்ந்தோடி பிடித்து கட்டினான். ஐயா எழுந்திருச்சாச்சி, குளியல் அறையில் இருக்கிறார், உள்ளே வந்து உட்கார்ந்துக்கோங்க, அம்மாவை கூப்பிடுறேன் என்று பணிவாக சொல்லி பற்கள் அனைத்தும் தெரிய பெரியதொரு புன்னகையுடன் தலை முண்டாசை உதறி இடுப்பில் கட்டி கொண்டு முன்னால் நடந்தான். வரவேற்பறையில் அவன் காட்டிய சோபா ஒன்றில் உடலை ஒடுக்கி கொண்டு உட்கார்ந்தார் ரத்னசாமி. யாரது வந்திருக்கிறது? உள்ளே இருந்து வந்த பெண்ணின் குரலை கேட்டு முகம் இறுகி போனார் அவர். அவரது மகள் இருக்க வேண்டிய இடத்தில் இவளை வைத்து கொண்டு தான் செய்யும் பிசகை மறைக்க எத்தனை பெரிய நாடகம் ஆடுகிறான் அயோக்கியன் நரேந்திரன். மனதிற்குள் மாப்பிள்ளையை கடுமையாக திட்டிக்கொண்டு குரல் வந்த திசையை உன்னிப்பாக பார்த்தார். ரோஜா வண்ண நூல் சேலையில் பளிச்சென்று தெரிந்த பூரணி சாப்பாட்டறை தடுப்புக்கு பெண் நின்று அங்கே வந்தாள். வாங்கோ, உட்காருங்கோ, நரேந்திரன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில கிளம்புற நேரம்தான் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். சிறிது பொழுதில் ஒரு மரத்தட்டில் காஃபியும் கிண்ணத்திலே ரவா கேசரியுமாக வெளிப்பட்டாள். இதெல்லாம் நான் அதிகம் சாப்பிட்றதில்லம்மா, வேண்டாம், மன்னிச்சுக்கோ அடிக்குரலில் முனகினார் ரத்னசாமி. அப்போ கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வரவா? ஐஸ் போட்டு ஜில்லுன்னு கொண்டு வரேன் உபச்சாரமாக அவள் கேட்டபோது அவருக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ஒன்றும் வேண்டாம், நீ இந்த வீட்டை விட்டு போனால் பெரிய புண்ணியமாகும்.
ஐஸ் போட்டு ஜூஸ் சாப்பிட்டால் என் வயிற்றெரிச்சல் தணிந்து போய்விடுமா? எனக்கு இப்பவல்லவா காரணம் புரிகிறது. நீ இங்கே உட்கார்ந்து கொண்டு படபடவென்று வெடிக்கத் துடித்தார். ஆனால் அவர் வந்த காரியம் சுலபமாக முடிய வேணுமே. கோபத்தை அடக்கிக் கொண்டு புன்னகைத்தார். எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காது. மாப்பிள்ளையை பார்த்து பேசிவிட்டு போக வந்திருக்கேன் என்றார். அதற்கு மேல் பூரணி அங்கு நிற்கவில்லை. தேனிலவுக்கு போன நரேந்திரன் தனியாக திரும்பி வந்தபோது அண்ணி எங்கே என்று மட்டும் கேட்டாள் அவள். உன் அண்ணி தன் பிறந்த வீட்டில் இருக்கிறாள் என்று சுருக்கமாக பதிலளித்த நரேந்திரன் முகத்தில் தெரிந்த கோபம் உள்ளுக்கு அச்சத்தை உண்டாக்கியது. அதற்கு மேல் அவள் கேட்கவில்லை. தொடர்ந்து பல நாட்களாகியும் கங்கா புககம் வராதது குறித்து அவளுக்கும் மற்ற வேலைக்காரர்களுக்கும் ஒரே வியப்பு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மனத்தாங்கள் ஏற்பட்டு விட்டதா? தேனிலவுக்கு போனவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு திரும்பி விட்டார்களா? பலவித சந்தேகங்கள். கங்கா அண்ணி எப்போது இங்கே வருவார்கள் என்று 2 தடவை கேட்டு பார்த்தாள். நரேந்திரன் பதிலளிக்காது கோபத்துடன் வெறுத்ததைக் கண்டு அரண்டு போய்விட்டாள். ரத்னசமிதி தமது மகளை நல்ல நாள் பார்த்து அழைத்து வந்து விடுவது பற்றி பேச வந்திருக்கிறார் போல இருக்கிறது என்று எண்ணியபடி சாப்பாட்டறை தடுப்புக்கு பின்னால் சென்று மறைந்து கொண்டாள். மாடியிலிருந்து இறங்கி வந்த நரேந்திரன் வரவேற்பு அறைக்குள் வந்தான். உடலை ஒடுக்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்த ரத்னசாமி அவனை கண்டு எழுந்து வணக்கம் சொன்னார். வணக்கம் என்றபடி ஏளன புன்னகையுடன் அவர் எதிரே கால் மேல் கால் போட்டபடி கர்வமாக அமர்ந்து கொண்டான் நரேந்திரன். மாமனாருக்கு மரியாதை சிறிதும் காட்டாது அகந்தையுடன் சோபாவில் சாய்ந்து கொண்டு அசட்டையாக அவரை பார்த்த நரேந்திரனது போக்கு பூரணிக்கு மிகவும் அதிசயமாக தெரிந்தது. அவர்கள் பேசியது காதில் விழவில்லை. ஆனாலும் அவர்களிடையே காரமானதொரு ஏதோ நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொண்டாள். கலவரத்தில் அவள் நெஞ்சு துடித்தது. கவலையுடன் அவர்களை தூரத்தில் இருந்தபடி கவனித்துக் கொண்டிருந்தாள். மாப்பிள்ளை முடிவாக என்னதான் சொல்றீங்க? ரத்னசாமியின் ஓங்கிய குரல் வரவேற்பு அறை முழுவதும் பரவி ஒலித்தது. முடிவைத்தான் சொல்லிவிட்டேனே. என்னை மோசம் செய்வதற்கு இதுதான் தண்டனை. கைப்பொருளை இழந்து நான் எப்படி தவிச்சேன்? உங்க மக வாழா வெட்டியா வீட்டோட கிடக்கிறத பார்த்து நீங்க ஏங்கி தவிக்க வேண்டாமா? உங்க அக்கிரமத்துக்கு இது தண்டனை, அவ்வளவுதான். இனி பேச ஒண்ணுமில்லை என்று அதட்டலாக பேசிய நரேந்திரன் எழுந்து உள்ளே சென்று விட்டான். பூரணிக்கு அவர்கள் இருவரும் கடைசியாக உரத்த குரலில் கத்தி பேசியது காதில் பட்டது. ஆனால் இன்னமும் அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. குழப்பமாகவே நின்று கொண்டிருந்தாள். முகம் வெளுத்து நடை தள்ளாடியபடி உள்ளே வந்த தந்தையை பார்த்து கங்கா திடுக்கிட்டு போனாள். என்ன நடந்தது என்று கேட்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. சிறு பிராயத்திலிருந்து அவள் தந்தையிடம் நெருங்கி ஒட்டி கொண்டு வளர்ந்தவள் இல்லை. அவரே முன்வந்து சொன்னால் கேட்டுக்கொள்ளும் பழக்கம். ரத்னசாமிக்கு ஏற்பட்டிருந்த அதிர்ச்சியில் அவர் எதுவும் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. சமீப காலத்தில் அவருக்கு ஞாபக மறதி அதிகமாகிக் கொண்டு வந்தது. தமக்கு சிகிச்சை அளித்து வந்த டாக்டரிடம் இது பற்றி முறையிட்டார். வயது கோளாறு அப்படித்தான் இருக்கும். முதுமை அதிகரித்து கொண்டு போகும்போது இன்னும் பல சங்கடங்கள் ஏற்படும். இவைகளுக்கெல்லாம் மருந்து கிடையாது. எதற்கும் ஒரு குறிப்பு புத்தகம் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக சங்கதிகளை அதில் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. ஞாபகத்தை நம்புவதை விட புத்தகத்தில் உள்ள குறிப்புகளை நம்ப முடியுமே என்று டாக்டர் சொல்லிவிட்டிருந்தார். நடையில் செருப்புகளை கழற்றி வைத்துவிட்டு முற்றத்தில் இறங்கி கை கால்கள் கழுவிக்கொண்டு மேல் துண்டால் முகத்தை துடைத்தபடி கூடத்திற்கு வந்தார். ஏகப்பட்ட மூச்சரிப்பில் திணறி போனார். அப்பா, மருந்துகள் சாப்பிடாம வெளியே போய்விட்டீங்க சொல்லிய கங்கா மருந்துகள் அடங்கியது ஒரு சிறு பிளாஸ்டிக் டப்பாவை கொண்டு வந்து காஃபி மேஜை மேல் வைத்தாள். அதை பார்த்தவுடன் அவரது மனதில் நினைவுகள் சிதறின. கங்கா, உள்ளே போய் என் பீரோ கீழ்த்தட்டில் வலது கை ஓரத்தில் இருக்கும் சிவப்பு டைரி எடுத்து வா உத்தரவிட்டார். மகள் கொண்டு வந்த டைரியை அவசரமாக பிரித்து பார்த்தவர் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. உன்னை வாழ வைக்கணும்னு பார்த்தா உன் துரதிர்ஷ்டம் குறுக்கே நிற்குதே இறைந்து கத்தினார். கையில் இருந்த டைரியை தூக்கி முற்றத்து எதிர் சுவற்றிலே விட்டு எறிந்தார். அவர் தேடிய குறிப்பு அதில் காணவில்லை என்ற ஆத்திரம். அடுப்படியில் வேலையாக இருந்த காயம்பு கூடத்திற்கு ஓடி வந்தாள். பிரமிப்புடன் நின்ற கங்காவையும் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்த ரத்தனசாமியையும் வியப்புடன் பார்த்தாள். என்னத்துக்கு அது மேல கோவிக்கணும்? என்ன ஆச்சு? ஆவலும் கவலையுமாக கேட்டாள். எனக்கு வயசாச்சு, வியாதி வேற வந்துட்டது. இது மாதிரிகளை தாங்குற உடம்பு இல்லை. நான் பொட்டுன்னு போயிட்டா இந்த பொண்ணு கதி என்ன ஆகுறது? அந்த பயலை போய் காலையில் பார்த்துட்டு மூஞ்சில கறியை பூசிக்கிட்டு வந்திருக்கேன். மருமக பிள்ளை என்ன சொன்னார்?
காயம்பு புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு கொஞ்சம் முன்னால் வந்து நின்றாள். மருமக பிள்ளையா அவன்? என் உசுரை வாங்க வந்த எமன். பாவி, நிபந்தனை போடுறான். உன் மகள் உன் வீட்டோடையே இருக்கட்டும், அப்பத்தான் உனக்கு புத்தி வரும்னு அலட்சியமா பேசுறான். அப்படியா? என்ன நிபந்தனை? காயம்புவை ரத்தனசாமி வெறித்து பார்த்தார். மருமகனுக்கும் தமக்கும் இடையே உள்ள உண்மை நிலையை சொல்ல முடியாத இயலாமையால் ஆத்திரத்துடன் கத்தினார். அம்மாவை முழுங்கினப்பவே தெரியும், இந்த பொண்ணு என் தலைமையில ஒரு கருங்கல் போல காலமுச்சனும் சுமையா இருப்பான்னு நினைச்சேன். முகம் சிவந்து போய் துயரம் நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் புரள கங்கா தரையை பார்த்தாள். அம்மாவை நான் விழுங்கினதால இந்த நிலை ஏற்படவில்லை. அந்த வைரப்பிள்ளையாரை நீங்க விழுங்கிட்டதாக சந்தேகப்பட்டு என்னை நரேந்திரன் தண்டிக்கிறார் என வார்த்தைகளை காரமாக கொட்ட அவள் மனம் துடித்தது. ரத்னசாமி மூர்க்கமானதொரு மனிதர். ஆத்திரத்தில் அவர் தம் மகள் என்று கூட பாராது அவளை வாசலில் கொண்டு கதவை தள்ளி சாத்திவிட்டு கொண்டு விடுவார். இப்பொழுது அவள் தந்தையை விரோகித்து கொள்ள முடியாதே. முற்றத்து ஓரத்தில் கிடந்த டைரியை எடுத்து கொண்டு வந்து மேஜை மேல் வைத்துவிட்டு உள்ளே சென்று மறைந்து கொண்டாள். இன்னைக்கு போன வேலை சரியில்லை போலருக்கு. மறுபடியும் போய் விசாரிச்சு பார்க்கலாம். பேசாம இப்ப இருப்போம் என்றாள் காயம்பு. வீட்டில் ஒண்ட வந்தவள் அந்த குழப்ப நிலைக்கு தனக்கு சாதகமாக்கி கொண்டு அவர்களது சொந்த சங்கதியில் தலையிட்டு கொள்ள துணிந்தாள். அத்தனை தூரம் தனக்கு மதிப்பு ஏற்பட்டு விட்டதை குறித்து உள்ளூர அவள் பெருமைப்பட்டு கொண்டாள். தந்தை மகளுடன் பேச பிரியமில்லாதவராக எழுந்து தனது அறைக்குள் சென்று படுக்கை மீது சரிந்து கொண்டார். பாவம் ரத்னசாமி, யாருக்கும் தீங்கு செய்ய நினைத்ததே இல்லை. அதுக்கு இப்படி ஒரு சிரமம் வர வேண்டாம். எல்லாம் நம் தலையெழுத்து. காயம்பு முணுமுணுத்ததை கேட்க பிடிக்காது கங்கா ஒரு பிளாஸ்டிக் கூடையுடன் வெளியே புறப்பட்டாள். தனது அலுவலகத்திற்கு 10 மணிக்கு மேல்தான் புறப்பட்டு செல்வது வழக்கம் என்று நரேந்திரன் தேன் நிலவின் போது அவளிடம் தன் பழக்க வழக்கங்களை விவரமாக சொல்லியிருந்தான். மளிகை கடை வரை போயிட்டு வரினத்தை குரல் கொடுத்துவிட்டு பதிலுக்கு காத்திராது தெருவில் இறங்கி விரைந்தாள் கங்கா. சாலை முனையில் இருந்த மளிகை கடையில் ஒரே கூட்டம். முதலாளி வியாபார மும்முரத்தில் இருந்தார். என்னம்மா, ஜாமான் எதாச்சும் தேவையா? தயக்கமாக எதிரே நின்றவளிடம் விசாரித்தார். கொஞ்சம் அவசரமா உங்க டெலிஃபோனை உபயோகிக்கணும். தாராளமா உபயோகிக்கலாம் அம்மா. உள்ளே ஜாமான் அறையில போய் பேசுங்கோ உத்தரவிட்டார் முதலாளி. சாலையில் போக்குவரத்து சந்தடியில் வாடிக்கைக்காரர்களை கவனிப்பதில் மும்முரமாயிருந்த கடைக்காரர் காதில் அவள் பேசுவது கேட்கப் போவதில்லை என்ற நம்பிக்கையில் நரேந்திரன் பங்களாவின் எண்களை வேகமாக சுழற்றினாள். ஹலோ! மறுபுறம் அதட்டலாக எழுந்த குரலை கேட்டு ஒரு கணம் திடுக்கிட்டு போனாள். நரேந்திரன் அவர்களிடம் பேசணும். அவள் குரல் பயத்தில் உடைந்தது. நின்று கொண்டு பேச்சை தொடர முடியாது போல் கால்கள் தள்ளாட அருகில் சுவர் ஓரமாக சாய்ந்து வைக்கப்பட்டிருந்த அரிசி மூட்டை மீது உட்கார்ந்து கொண்டாள். ஜன்னல் வசதியில்லாத ஜாமான்கள் வைக்கும் சிறிய அறை அது. காற்றில்லாத புழுக்கத்தில் ஜாமான்களின் கலவை வாசனையில் மூச்சு திணறிபடி நெற்றியில் பூத்து நெஞ்சை நனைத்து கொண்டிருந்த வியர்வையை சற்றென்று புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள் அவள். கரகரப்பான அந்த குரலை கேட்டதும் மேனி சிலிர்த்து போனாள் அவள். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. நான் தான் கங்கா பேசுகிறேன். சிறிது நேரம் மறுமுனையில் மௌனம் நிலவியது. அவள் கலங்கி போய்விட்டாள். என்ன சங்கதி? வீட்டு செலவுக்கு பணம் தேவைன்னு சொல்லத்தானே ஃபோன் செய்திருக்க? ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்னைக்கு பணம் தானே வீடு தேடி வந்துவிடும். இல்லைங்க, நான் விரும்புறது பணம் காசு இல்லை. உங்களோடு சேர்ந்து வாழும் பாகியம்தான் எனக்கு தேவை. நம்ம பங்களாவுக்கு வந்துட நான் பிரியப்படுறேன். தொண்டையை அடைத்த அழுகையை அடக்கி கொண்டாள். அந்த பாக்கியம் உனக்கு இல்லைன்னு முன்னமே சொல்லிவிட்டேன். மறுபடியும் கேட்டு பயன்? உங்க அப்பாவை வேற காலையிலே தூது அனுப்பியிருந்தியே. அவர் என் முடிவை உன்கிட்ட சொல்லலையா? தெரிஞ்சும் தெரியாதது போல நாடகமா? டக்கென்று போனை வைத்து விட்டான். கண்களை நிறைத்த கண்ணீரை புடவை தலைப்பால் அவசரமாக துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். பேசிட்டீங்களாம்மா? கேட்டபடி அவள் மேஜை மீது வைத்த 1 ரூபாய் நாணயத்தை இழுப்பறைக்குள் தள்ளி கொண்ட முதலாளி தமது வாடிக்கையாளர்களை கவனிப்பதில் மீண்டும் ஆழ்ந்து போனார். அன்று இரவு ரத்தனசாமி நன்றாக உறங்கிவிட்ட பின்னர் காயம்பு படுத்திருந்த பின் நடைக்கதவை மெல்ல இழுத்து சாத்தி தாளிட்டு விட்டு விளக்கை போட்டுக்கொண்டு மேஜை அருகே காகிதமும் பேனாவுமாக உட்கார்ந்தாள் கங்கா. தொலைபேசியில் ஏற்பட்ட தோல்வியுடன் அவள் தன் முயற்சியை கைவிட விரும்பவில்லை. நரேந்திரனுக்கு தன் கைப்பட ஒரு கடிதம் எழுத முனைந்தாள். அன்புமிக்க என் கணவர் நரேந்திரன் அவர்களுக்கு வணக்கம் பல சொல்லிக்கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன்.
மளிகை கடை போனில் மனம் விட்டு பேச இயலாது என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் தங்கள் குரலையாவது கேட்க மாட்டோமா என்ற ஆதங்கத்தில் தான் இன்று காலை உங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். எனக்கு தங்களுடன் வாழும் பாக்கியம் கிடையாது என்று தாங்கள் என்னை தண்டிக்க முயல்வது தவறு என்பதை மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே நடந்த வியாபார பேச்சுவார்த்தை பற்றி இன்றளவும் எனக்கு எதுவும் தெரியாது. அப்பா செய்த தவறுக்கு என்னை தண்டிக்க முற்படுவது ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் என்ற கதை போல்தான் இருக்கிறது. நரேன், தயவு செய்து என்னை அவமானப்படுத்தாதீர்கள். நான் களங்கமற்றவள். பிறந்த வீட்டில் வாழாவெட்டியாக வந்து உட்கார்ந்து விட்ட பெண்ணை பற்றி உற்றார் உறவினர் என்ன பேசுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாத விவகாரம் இல்லை. நான் தவறு செய்திருந்தால் இந்த தண்டனையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி கொண்டு விடுவேன். உங்கள் மனத்தாங்கல் காரணத்தில் எல்லளவும் சம்பந்தப்படாத நான் இந்த பயங்கர தண்டனையை ஏற்க முடியாது தவிக்கிறேன், துடிக்கிறேன், துவண்டு அழுகிறேன். நரேன், தயவு செய்து என்னை ஏற்று எனக்கு வாழ்வு தந்து உதவுங்கள். மனைவியாக தங்களுடன் சேர்ந்து வாழ வேண்டியது என் உரிமை. அதை தந்து என்னை கௌரவிக்க வேண்டியது உங்கள் கடமை. நன்றாக யோசித்து பாருங்கள். இங்கனம் தங்கள் அன்பு மனைவி கங்கா. கடிதத்தை எழுதி முடிப்பதற்குள் எத்தனை கண்ணீர்! வரிக்கு ஒரு தடவை கண்களை துடைத்து கொண்டு துயரத்தின் சுமையில் துவண்டு போய் உணர்ச்சிகளை கொட்டி எழுதினாள். மீண்டும் ஒரு முறை படித்துவிட்டு உரையை ஒட்டி முகவரி எழுதி தலையணை அடியில் வைத்துக்கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு இடைக்கதவை திறந்துவிட்டு படுத்துக்கொண்டாள். மறுநாள் அவள் தானே கடிதத்தை எடுத்துச் சென்று திருக்கோடியில் இருந்த தபால் பெட்டியில் சேர்த்துவிட்டு வந்தாள். அடுத்த சில நாட்கள் தபால்காரர் வருகையை தினமும் அவளுடன் எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருந்தாள். ஒரு வாரத்திற்கு பின் தபால்காரர் கொடுத்துவிட்டு போன கடிதங்களில் வெளிர் நீல வண்ண உரையின் மீது காணப்பட்ட தீர்க்கமான கையெழுத்தை கண்டு சற்றென்று அதை தனியே எடுத்து வைத்து கொண்டாள். தந்தைக்கு வந்திருந்த மீதி கடிதங்களை மேஜை மேல் வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு குழாயை திருப்பிவிட்டு கடிதத்தை அவசரமாக பிரித்தாள். உள்ளிருந்த வெளிர் நீல வண்ண கடிதத்தை பிரிப்பதற்குள் கைகள் நடுங்கின. மார்பு வேகமாக துடித்தது. உனது கையெழுத்து முத்துக்களைப் போல மிகவும் நன்றாக இருக்கின்றது. ஆனால் தலையெழுத்து வேறு விதமாக இருக்கிறதே. போனில் கூப்பிட்டாலும் கடிதத்தின் மூலம் கேட்டாலும் என் பதில் ஒன்றுதான். நாம் இருவரும் இனி சேர்ந்து கணவன் மனைவியாக வாழ்வது என்பது நடைபெற முடியாத சங்கதி. அதனால் இனி கடிதம் எழுதியோ தொலைபேசியில் கூப்பிட்டோ என்னை தொந்தரவு செய்வதில் பலனில்லை. நரேந்திரன். குழாயில் கொட்டிய தண்ணீர் போல அவளது கண்ணீர் வேகமாக கன்னங்களில் புரண்டோடியது. நெஞ்சு வெடித்து விடுவது போல விம்மி விம்மி அழுதாள். ரத்னசாமி வாயில் கதவை திறந்து எட்டி பார்த்தபோது தபால்காரர் அவரிடம் ஒரு கத்தை கடிதங்களை நீட்டினார். திரும்பி உள்ளே வந்து கூடத்தில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்தபடி அவைகளை மெல்ல பார்வையிடலானார். அவரது மகளது திருமணத்திற்கு வர இயலாது போனது பற்றி வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரி வாழ்த்துக்களை தெரிவித்து மிக தாமதமாக வந்திருந்த அவரது வாடிக்கையாளர்களின் கடிதங்கள் சிலவற்றை படித்தபோது அவருக்கு சிரிப்பும் கோபமும் ஒருங்கே எழுந்தது. அவரது மகளின் வாழ்க்கை சீரழிந்து விட்டிருப்பதை தெரிந்து அவருக்கு யாராவது ஆறுதல் கடிதம் எழுதப் போகிறார்களா? ஓஹோ என்று வாழ்கிறவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க பலர் முன் வருவார்கள். நொடித்து போய் கீழே விழுந்தவனைக் கண்டு ஆறுதல் சொல்வதற்கு பதில் பரிகசித்து பலர் புறப்பட்டு விடுவார்கள். இதுதான் உலகப்போக்கு. பலவும் எண்ணி குமைந்தபடி கடைசியாக இருந்த கடிதத்தை கையில் எடுத்தவர் மின்விசையால் தாக்கொண்டவர் போல துணுக்குற்றார். அனுப்புனர் என்பதில் காணப்பட்ட முகவரியை படித்ததும் அவரது நெஞ்சு தீவிரமாக அடித்து கொண்டது. 2 மாதங்களுக்கு பின்னர் நரேந்திரன் தன் மனைவிக்கு கடிதம் எழுதியிருக்கிறான். முதலாக அவன் எழுதியுள்ள கடிதம். கையில் வைத்துக்கொண்டு பிரமிப்புடன் ஒரு கணம் தயங்கினார். கல்யாணத்திற்கு முன்னர் என்றால் கன்னி பெண்ணுக்கு தாம் பாதுகாவலர் என்ற தகுதியில் அவளுக்கு வந்திருக்கும் கடிதத்தை துணிவுடன் பிரித்து பார்த்திருப்பார். இப்பொழுது அவள் நரேந்திரனின் மனைவி. கணவன் தன் மனைவிக்கு எழுதியிருக்கும் கடிதத்தை பிரித்து படிக்க முடியாதே. கோபத்துடன் அவர், கங்கா என்று குரல் கொடுத்தார். உன் புருஷன் கடிதம் போட்டிருக்கான். உள்ளூரில் இருக்கிறவன், படகு காரில் பவனி வருகிறவன். அவனுக்கு நேரில் வந்து சங்கதியை சொல்ல நேரமில்லை. சீறிக்கொண்டு கடிதத்தை மேஜை மீது விசிறி போட்டார். தயங்கியபடி கூடத்திற்கு வந்த கங்கா படபடத்த நெஞ்சத்துடன் கடிதத்தை எடுத்து பிரித்தாள். ஒரு சமயம் கணவன் அவளை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக வருவதாக கடிதம் எழுதியிருக்கிறாரோ?
அவர்கள் வீட்டில் போன் வசதி இல்லாததால் தன்னுடன் புறப்பட அவளை தயாராக இருக்கும்படி சொல்லத்தான் இந்த கடிதமோ? வினாடி பொழுதில் ஏராளமான எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் கடித உரைக்குள் இருந்ததை மெல்ல இழுத்தாள். காசோலை ஒன்றுடன் இணைக்கப்பட்டிருந்த துண்டு கடிதத்தில் நரேந்திரன் சில வரிகள் எழுதியிருந்தான். போன மாதம் நான் வெளியூருக்கு செல்ல நேர்ந்தது. அதனால் பணம் அனுப்பப்படவில்லை. இனி என் செயலாளர் ஒழுங்காக அனுப்புவார். இத்துடன் 2 மாதத்திற்குண்டான தொகை 3000ற்கு ஒரு காசோலை அனுப்பியிருக்கிறேன். நரேந்திரன். அவளை தூர ஒதுக்கி விட்டிருப்பதை அந்த வரிகளில் தெரிவித்து முகத்தில் வீசி எறியாத குறையாக அனுப்பியிருந்த அந்த காசோலையை பிடித்த அவளது கை விரல்கள் நடுங்கின. சுமையாக துயர் நெஞ்சை அடைத்து கொண்டது. கண்களில் ததும்பிய கண்ணீரை விழுங்கிக் கொண்டாள். அப்பா, அவர் பணம் அனுப்பியிருக்கிறார். 2 மாசத்து செலவுக்கும் சேர்த்து காசோலை என் பெயருக்கு அனுப்பியிருக்கிறார். மேலே பேச முடியாது தடுமாறினாள். அந்த செக்கை அவன் முகத்திலேயே கீழ்ச்சி போடு, விரக்தியாக சொன்ன ரத்னசாமி சற்றென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். அந்த காசோலையை அவர் அவனுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது. கங்காவின் வங்கி கணக்கில் கட்டி அவளது செலவுக்கு உபயோகிக்க வற்புறுத்த வேண்டும். அவளது கல்யாணம் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு விட்டது. மிகவும் நல்லதாகிவிட்டது. கணவன் என்று தன் நிலையை ஒப்புக்கொண்டு மாதம் பணம் அனுப்பி வைப்பதை பின்னர் கோர்ட் விவகாரத்துக்கு வழக்கு என்று வரும்போது அவனுக்கு எதிராக உபயோகிக்க இயலும். எண்ணியபடி லேசாக பெருமூச்செறிந்தார். நமது வங்கிக்கு போய் உன் கணக்கில் கட்டிவிட்டு வீட்டு செலவுக்கு 1000 ரூபாய் எடுத்து வந்துவிடு, உத்தரவிட்டார். மகள் வியப்புடன் அவரை ஏறெடுத்து பார்த்தாள். தாயும் பிள்ளையுமானாலும் வாயும் வயிறும் வேறு. இப்போ நீ நரேந்திரன் மனைவி. உன் புருஷன் அனுப்புகிற பணத்தை நீ வச்சுக்கொண்டு வாழ பழகிக்கணும். எனக்கு பாரமா இனி இருக்க முடியாது. படபடவென்று கோபத்தில் வெடித்தார். கணவனுக்கு வேண்டாதவள் இப்போ பெற்றவனுக்கும் பாரமாகிவிட்டாள். என்ன கொடுமை இது! ஒரு பாவமும் அறியாத அவளுக்கு ஏன் இந்த தண்டனை? தலையாட்டிவிட்டு பின்கட்டிற்குள் மறைந்தவள் ஜாமான்கள் கிடந்த அறைக்குள் சென்று சுவற்றின் மீது சாய்ந்தபடி வெகு நேரம் விசும்பி விசும்பி அழுதாள். மறுநாள் காலை எழுந்ததுமே வீடு தன் முன் சுற்றுவது போன்றதொரு உணர்வில் திடுக்கிட்டு போனாள் கங்கா. பழுத்துளைக்கு முகம் கழுவிவிட்டு காயம்பூவுக்கு உதவி செய்ய சமையல் அறைக்குள் வந்தாள். அத்தையம்மாள் காலை காஃபி பலகாரம் தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தாள். அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த வெங்காய சாம்பாரின் மனம் முகத்தில் மோதியதும் அவளுக்கு வயிற்றை புரட்டியது. தாங்கிக் கொள்ள முடியாது குளியல் அறை பக்கம் ஓடினாள். குமட்டி கொண்டு வாந்தி எடுக்க தொடங்கினாள். பின்னால் நிழல் போல ஓடி வந்து அவளை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு முதுகை தடவி விட்டாள். என்ன, எத்தனை நாளா இப்படி மயக்கம் வாந்தி எடுக்கிற? அத்தை கேட்டதற்கு பதில் சொல்ல முடியாது குமட்டியபடி கை கழுவும் பீங்கான் மீது களைப்புடன் சாய்ந்து கொண்டாள் கங்கா. அவளது முகம் முழுவதும் பூத்துவிட்ட வியர்வை காதோரங்களில் வழிய தொடங்கியது. இந்தா, மூஞ்சியை கழுவிக்கோ, கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி கொண்டு வரேன், ஒரு வாய் குடிச்சுக்கோ, வயிறு புரட்டலை நீக்கும். அலமாரியிலிருந்து ஒரு துண்டு உப்பில் இட்ட நார்த்தங்காய் ஊறுகாய் கொண்டு வந்து தர, நாக்கில் அடக்கிக்கோ, எல்லாம் சரியாயிடும். ஆலோசனை பல கூறிவிட்டு உள்ளே விரைந்தாள். கையும் காலும் சோர்ந்து போனவளாக தலையை நிமிர்த்தி பார்க்க முடியாத மயக்கத்துடன் கங்கா பின்கட்டு நடையில் காயம்பூ விரித்து போட்ட பாயில் படுத்து விட்டாள். அவளுக்கு திடீரென்று என்ன வந்து விட்டது? காலை வேளையில் இப்படி ஒரு அசதி ஏன்? ஏன் இப்படி தலை சுற்றுகிறது என எண்ணி கவலையுடன் பாயின் மீது புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். காபி பலகாரத்துக்கு பின் கை கழுவி கொண்டு மேல் துண்டில் துடைத்தபடி கூடத்தில் வந்து நாற்காலியில் உட்கார்ந்த ரத்னசாமி நாளேட்டை எடுத்துக்கொண்டார். அருகே நிழலாடுவதை உணர்ந்து பத்திரிகையிலிருந்து பார்த்தார். காயம்பு அவர் அருகே வந்து நின்றாள். கங்காவுக்கு உடம்பு நல்லா இல்லை, டாக்டரிடம் காட்டணும் என்றாள் மெல்லிய குரலில். ரத்னசாமி அவளை வெறித்தார். பணம் கணவன் அனுப்பியிருக்கான், டாக்டருக்கும் மருந்துக்கும் செலவழிக்கட்டும், என்கிட்ட ஏன் சொல்லணும்? அதட்டினார். கங்காவை நான் கூட்டிக்கிட்டு நெடுஞ்சாலையில் கிளினிக் வச்சிருக்கிற டாக்டர் உமா கிட்ட கேட்டுக்கிட்டு வரேன். தாராளமாக போயிட்டு வரலாம், இதுக்கு என்ன கேட்பானேன்? அசட்டையாக பதிலளித்து விட்டு நாளேட்டில் கவனத்தை திருப்பினார். வெளியே புறப்பட்டு சென்ற அவர்கள் இருவரும் கொஞ்ச நேரத்தில் திரும்பிவிட்டனர். கதவை திறந்துவிட்ட ரத்னசாமி மௌனமாக கூடத்தில் அமர்ந்து கொண்டார். தொண்டையை செருமிக் கொண்டு பக்கத்தில் வந்து நின்ற காயம்பூவை திரும்பி பார்த்தார். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம். இன்னைக்கு அங்கே கூட்டம் அதிகம் இருக்கலை, அதனால சீக்கிரம் திரும்ப முடிஞ்சது. மருந்து எழுதி கொடுத்தாங்களா? ரத்னசாமி ஏளனமாக கேட்டார். கொடுத்தாங்க, அத்தோட ஒரு சந்தோஷமான சங்கதியை சொன்னாங்க. நீங்க விரைவில் தாத்தாவாக போறீங்களாம். தாத்தாவா? திடுக்கிட்டு எழுந்து நின்றார் அவர். தேல் கூட்டி விட்டது போன்றதொரு
வேதனையான திகைப்பு. ஆமாம், கங்கா கர்ப்பமாக இருக்கா. இந்த சங்கதியை மாப்பிள்ளைக்கு தெரிவிக்கணும். அவனுக்கு தெரிவிக்கணுமா? இது என்ன கேள்வி? குழந்தைக்கு தகப்பனாகிவிட்ட அவனுக்கு சங்கதியை சொல்லணும். அத்தோட கொஞ்ச காலம் கங்கா தன் புருஷனோட இருக்க அவளை கொண்டு போய் நாம விட்டுட்டு வரணும். பின்னால வளைகாப்புக்கு அழைச்சி வச்சுக்கலாம். பிரசவத்தின் போது வீட்டில் தானே இருக்கணும். அதுதான். முறைப்படி எல்லாம் நடத்தி வைக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிறந்த அத்தன்னு உறவு சொல்லி கொண்டு ஒருத்தி இருக்கே நீ. நான் செய்கிறேன். கொஞ்சம் இனிப்பு செய்து எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல நாள் பார்த்து கங்காவை கூட்டி கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் சேர்த்துட்டு வரேன். உங்களுக்கு மருமகன் வந்து தானே கூட்டிட்டு போகலேன்னு வருத்தம். என்ன பெத்தவங்க நாம். ரொம்ப இடக்கு பண்ணுறது நியாயமில்லை. ஆகட்டும், அப்படியே செய்துட்டா போச்சு என்று கூறிவிட்டு ரத்னசாமி மகளின் முகத்தை கடுமையாக பார்த்தார். டாக்டர் சொன்ன செய்தியை கேட்டு கங்கா அதிர்ந்து போய் விட்டிருந்தாள். தந்தையின் சினம் பொங்கிய முகத்தை பார்க்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. மகிழ்ச்சி அடைய வேண்டிய அவள் ரொம்பவே மிரண்டு போயிருந்தாள். ஏதோ தவறு நடந்துவிட்டது போன்று குற்ற உணர்வில் தவித்தாள். இது மாதிரி சந்தர்ப்பங்களில் பெண்கள் தாயின் அன்பை பெரிதும் நாடுவது வழக்கம். தந்தையை ஏறெடுத்து பார்க்கவும் அஞ்சி கலவரமும் துக்கமும் உள்ளே சென்று ஒண்டி கொண்டாள். அடுத்த நாளே உகந்தது ஒரு நல்ல நாள் என்று காயம்பு அவசரமாக மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பாதாம் அல்வாவும் வெள்ளை முறுக்கும் செய்து டப்பாக்களில் அடைத்து கொண்டு புறப்பட தயாராகினாள். தனக்கு தேவையான சில ஜாமான்களை ஒரு சில பெட்டிக்குள் நிரப்பிக்கொண்டு மகிழ்ச்சியும் திகிலுமான கலவர உணர்வு நெஞ்சை நிறைக்க கங்கா அத்தையுடன் புறப்பட்டு விட்டாள். வரேன்பா. மெல்லிய குரலில் அவள் விடைபெற்று கொண்டபோது ரத்னசாமி என்று உருமினார். ஆட்டோ ஒன்றை பிடித்துக்கொண்டு இருவரும் புறப்பட்டனர். நுங்கம்பாக்கம் ரேமண்ட் அவென்யூவில் நரேந்திரனின் பங்களாவின் முன் ஆட்டோ நின்றது. அதனிலிருந்து இறங்க கங்காவுக்கு மிகவும் பயமாக இருந்தது. எஜமானியை கண்டதும் பரபரப்புடன் கேட்டை காவலாளி திறந்து வைக்க தங்கப்பன் ஓடி வந்து கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டு முன்னால் விரைய நரேந்திரனது செல்ல நாய் திம்மன் ஆவேசமாக குறைக்க மெல்ல திகைப்புடன் தோட்டத்தை தாண்டி வராந்தா படிகளை கடந்து வரவேற்பு அறைக்குள் வந்து நின்றாள். பெட்டியை ஒருபுறம் வைத்துவிட்டு, உட்காருங்கோ அம்மா. பெரியம்மா, நீங்களும் தான் உட்காருங்கோ. உபசரித்துவிட்டு ஒரே பாய்ச்சலாக மாடிப்படிகளை தாவி மேலே சென்றான் தங்கப்பன். உரிமையோடு அனுபவிக்க வேண்டிய தன் வீட்டிலேயே கங்கா அந்நியமானதொரு பெண் போல தவிப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தபடி கலவரத்துடன் அமர்ந்திருந்தாள். காயம்பு அந்த வரவேற்பறையின் அழகை பார்த்து பிரமித்து போய்விட்டிருந்தாள். மாடிப்படிகளில் கேட்ட பேச்சுக்குரல் இருவரையும் திடுக்கிடச் செய்தது. வேகமாக இறங்கி வந்து கொண்டிருந்த நரேந்திரனை கண்டதும் இருவரும் இருக்கையை விட்டு எழுந்து நின்றனர். என்ன சொல்வாரோ, வரவேற்பு எப்படி இருக்கப் போகிறதோ என்ற அச்சத்திலே கங்கா தன் அத்தையின் பின் ஒண்டி கொண்டாள். நான் தான் கங்காவின் அத்தை. கல்யாணத்தின் போது பார்த்திருப்பீங்க. பிறகு சந்திச்சு பேச வாய்ப்பு ஏற்படலை. கங்காவை கூட்டிக் கொண்டு வந்திருக்கேன் என்று ஆரம்பித்தாள் காயம்பு. தெரிகிறது. என்ன சமாச்சாரம்னு சொல்ல முடியுமா? நரேந்திரன் அதட்டலாக கேட்டபடி அருகில் வந்து நின்றான். கங்காவின் நெஞ்சு பப்புக்கென்று அடித்து கொண்டது. அவள் பக்கம் திரும்பி கூட பாராது அத்தையிடமே வார்த்தையாடிய அவனது அசட்டையான போக்கு நெஞ்சை நொறுக்கவே அவளது கண்கள் ஈரமாகி போயின. நல்ல சங்கதி சொல்லத்தான் உங்க மனைவியை கூட்டிக் கொண்டு முறைப்படி வந்திருக்கேன். கங்கா கர்ப்பமாக இருக்கிறாள். அதுக்கு இங்கே வந்தால் என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை, இது என்ன வேடிக்கையான பேச்சு? நீங்க விரைவில் தந்தையாக போறீங்க. இந்த மகிழ்ச்சியை சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? அதனால கங்கா தன் வீட்டுக்கு வந்திருக்கா. கடகடவென்று நரேந்திரன் சிரித்தான். கங்கா மிரண்டு போய் அத்தையின் தோளை பற்றி கெட்டியாக பிடித்து கொண்டாள். கங்கா என் மனைவி, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவள் சுமக்கும் குழந்தை என்னுடையதுதான் என்பதை நான் எப்படி நம்ப முடியும்? ஐயோ அத்தை, அலறினாள் கங்கா. அவளுக்கு தலை சுற்றியது. நான் ஒதுக்கி வச்சிருக்கும் இவள் கர்ப்பம்னு சொன்னா அந்த குழந்தைக்கு நான் எப்படி தகப்பனாவேன்? மரியாதையா 2 பேரும் திரும்பி போய்விடுங்கோ, இல்லாட்டா என்று கோபமாக அசட்டையாக கொடுமையாக அவன் பேசியதை கேட்டதும் காலடியில் உள்ள பூமி நழுவி விட்டது போன்ற திகைப்பில், வேதனையில், வெட்கத்தில் கங்கா குலுங்கி அழுதாள். இந்த நாடகம் இங்கே தேவையில்லை. டாக்ஸி ஒன்றை கொண்டு வர சொல்றேன். வந்த வழியே சட்டுன்னு புறப்பட்டு போய்விடுங்கோ, இல்லாட்டா மரியாதை போய்விடும் என்று கூறிவிட்டு மாடிப்படிகளில் தாவி மேலே சென்று மறைந்து விட்டான். டாக்ஸியில் காயம்பூவின் மடியில் தலை வைத்து படுத்தபடி விசும்பிக் கொண்டிருந்தாள்.
இப்படித்தான் அன்று சகுந்தலை துஷ்யந்தனின் அரச சபையில் அவமானப்படுத்தப்பட்டாள். இப்படித்தான் அவளும் மனம் வெடித்து இரத்த கண்ணீர் விட்டு அழுதிருப்பாள். யுகம் யுகமாக ஆண்கள் பெண்களை இவ்வாறு அவமானப்படுத்தி தண்டிப்பதின் நோக்கம்? எண்ணியபடியே வழி நெடுகிலும் அவள் அழுது கொண்டிருந்தாள். விரைவாக திரும்பி விட்டிருந்த அவர்கள் இருவரையும் பார்த்ததுமே ரத்னசாமி புரிந்து கொண்டு விட்டிருந்தார். ஒதுக்கி வைத்துவிட்ட உன்னை மீண்டும் ஏற்க முடியாது என்று மருமகன் கங்காவை திருப்பி அனுப்பிவிட்டிருக்கிறான். பெண்ணை பெற்றவனே வந்து கெஞ்சியும் நான் வசியவில்லை. தூரத்து உறவை வைத்துக்கொண்டு நியாயம் பேச நீங்கள் யாரம்மா வந்திருக்கீங்க என்று உதாசீனம் செய்து காயம்பூவை விரட்டி விட்டிருக்கிறான். வஞ்சக நெஞ்சம் படைத்த அயோக்கியன் நரேந்திரன். சிறிதளவும் கருணை இல்லாத படுபாவி. என்ன வேண்டுமானாலும் செய்வான். பாலவும் எண்ணியபடி மகளின் வெளிரடைந்த முகத்தை உறுத்து பார்த்தார். தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கங்கா எப்படி தன் தந்தையிடம் சொல்வாள்? எதுவும் பேசாது அவள் உள்ளே சென்று மறைந்து கொண்டாள். முற்றத்தில் இறங்கி கால்களை கழுவிக்கொண்டு காயம்பு தாழ்வாரத்து தூணை பிடித்து கொண்டு நின்றாள். நான் நினைச்சபடியேதான் நடந்தது இல்லையா? போய் முகத்துல கரிய பூசி கொண்டு வந்ததுதான் மிச்சம். பொறுமையபடி ரத்னசாமி மேல் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கூடத்தை அளந்தார். கங்கா வாழா வெட்டியா காலமுச்சுடும் பிறந்தகத்திலே இருக்க போறான்னு தானே அந்த அயோக்கியன் சொன்னான். அதட்டினார். அப்படி சொன்னா கூட பரவாயில்லையே. விடுக்கென்று திரும்பிய ரத்னசாமி கோபத்துடன் அவளை முறைத்தார். வேற என்ன சொன்னான்? உண்மையை சொல். கண்டபடி என்னை பேசியிருந்தா அவன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடறேன். அவன் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கான்? உரத்த குரலில் இறைந்தார். அவரது மார்பு படபடவென்று துடித்தது. மீசை நடுங்கியது. முகம் ரத்தமாக சிவந்து போனது. சொல்ல கூச்சமா இருக்கு. பாவி பையன் கங்காவுடைய நடத்தையிலே கலங்கம் கற்பிச்சிட்டான். அவ வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தான் தகப்பன் இல்லையாம். மெல்லிய குரலில் காயம்போ அரற்றினாள். அவ்வளவுதான். ரத்னசாமி துள்ளி குதித்தார். அப்படியா சொன்னான்? அவனை நான் இப்போ என்ன செய்கிறேன் பார். வீடு அதிரும்படி கூக்குரலிட்டார். அவர் நெஞ்சின் பதற்றம் பன்மடங்கு ஆகியது. கண்கள் இரத்தமாக சிவந்து போயின. கங்கா என்று உரத்த குரலில் கூவி மகளை அழைத்தார். கூடத்தில் நடந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கங்கா பயத்துடன் மெல்ல அங்கே வந்தாள். உன் புருஷன் உன்னை வாழ வெட்டியாக்கியதோடு இல்லாம வேசி பட்டமும் கட்டி விட்டுருக்கான். அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா வாயை மூடிக்கொண்டா திரும்பி வந்த? கத்தினார். புருஷனே வாய் கூசாம மனைவியின் நடத்தையை பத்தி கேவலமா பேசும்போது அவ என்ன பதில் சொல்ல முடியும்? நீ என் மகளை அழைச்சி கொண்டு போய் ரொம்ப அவமானப்படுத்தியிருக்க. உன்னை என்ன செய்கிறதுனே புரியல. நல்லா சொன்னீங்க அண்ணா. கர்ப்பமான பெண்ணை அத்தைங்கிற முறையில் கூட்டி கொண்டு போன. நிலைமை இப்படி இருக்கும்னு யார் கண்டா? என்ன நிலைமை? என்ன சொல்ல சுத்தி வளைக்கிற? அதையும் சொல்லிடு. கூக்குரலிட்டார் ரத்னசாமி. இதோ பாருங்க அண்ணா, என்கிட்ட கத்துறதுல லாபம் இல்லை. மாப்பிள்ளைக்கு கங்கா மேல கோபம். காயம்போ நிதானிச்சு பேசு. என் உப்பை தின்னுட்டு இப்போ உளறி கொட்டறியா? சோத்துக்கு இல்லாமல் கிராமத்தில் திண்டாடின உன்னை வீட்டில் வச்சு காப்பாத்தினதுக்கு. அண்ணா ரொம்ப அதிகம் பேச வேண்டாம். கங்கா செய்த தப்புக்கு என் மேலே ஏன் பாயறீங்க? நான் இங்கே வந்து சும்மா குந்திக்கிட்டு இருக்கல. உங்கள் வீட்டில் சமையல்காரியாக உழைச்சி போடுறதுக்கு சோறு போடுறீங்க. நான் நாதியத்தவில்லை. கிராமத்தில் எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது. உட்காந்து அள்ளி திங்க என் புருஷன் கொஞ்சம் சொத்து வச்சுட்டு போயிருக்காரு. நான் நல்லது செய்ய நினைச்சேன். ஆனால் உங்கள் மகன் மேலே குத்தம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? காயம்பு, இன்னொரு தடவை ஏதாவது தவறாக பேசினா என்ன செய்வீங்க? நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தீர்மானிச்சிட்டேன். வாழா வெட்டி பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துக்கிட்டு நான் திண்டாட போகிறதில்ல. இப்போவே நான் ஊருக்கு கிளம்பி போயிடுறேன். நீங்களாச்சு உங்கள் மகளாச்சு. படபடவென்று பேசிய காயம்பு கொடியில் காய்ந்து கொண்டிருந்த தன் புடவையை இழுத்து மடித்து தன் பெட்டியில் திணித்து கொண்டாள். தன்னுடைய மற்ற பொருள்களை பரபரப்பாக சேர்த்து மூட்டை கட்டி கொண்டாள். அண்ணா, நான் உப்பு போட்டுத்தான் சாப்பிட்றவ. எனக்கு உழைக்க கை போயிடல. என்கிட்ட தாறுமாறா பேசினா நான் பொறுக்க மாட்டேன். நான் வரேன் என்று கோபமாக விடைபெற்று கொண்டு பெட்டி மூட்டையுடன் வெளியேறிவிட்டாள். கங்கா அதிர்ந்து போனாள். அன்று முதல் நாள் குழைவாக இனிக்க பேசிய அத்தையா இப்படி ஒரே கணத்தில் மாறிப்போனாள்? இல்லை, அவளது பேச்சு அத்தனையும் நடிப்பு. காட்டிய பரிவு அத்தனையும் போலி. சுபாவத்தில் வம்புக்கு அலைந்தவள் காயம்பு. மாப்பிள்ளை வீட்டுக்கு கங்காவை அழைத்து செல்ல முன் வந்ததற்கு காரணம் இல்லாது போகவில்லை. நரேந்திரன் கங்காவை ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தால் தான் பெரிய காரியத்தை சாதித்து விட்டதாக தன் கிராமத்தில் தமுக்கடித்து விட்டிருப்பாள். தோற்றுவிட்டால் அதை பற்றி
வயிறு முட்டும் வரை வம்பு பேசி திருப்தி அடைந்து விட்டிருப்பாள். காயம்பூ ஒரு பச்சோந்தி. அவளை அப்பா வீட்டிற்குள் சேர்த்தது பெரிய தப்பு. தமக்கு ஏற்பட்ட திகைப்பிலிருந்து மீண்ட ரத்னசாமி மகளை அதட்டினார். என்ன குத்துக்கள் போல நிற்கிற? நீ பெண்ணாக பிறந்து எனக்கு எத்தனை புகழ தேடி கொடுத்திருக்க பார்த்தியா? உன் அத்தைக்காரி ஊருக்கு போய் நம்மளை பற்றி தெரியாதவங்க கிட்ட கூட கதை பரப்பி விடுவாள். ஆமாம், நான் இப்போ கேட்குறேன், உண்மையை சொல்லு. துயரமும் அவமானமும் உள்ளத்தை குலுக்க அப்பா என்று முனகினாள் கங்கா. ஆமாம், உன் கணவன் சொல்றது உண்மையா? அப்படின்னா இந்த குழந்தையின் தகப்பன் யார்? வீட்டில் நான் இல்லாத போது உனக்கு எவனுடனாவது தொடர்பு இருந்ததா? பாவி பெண்ணே, சொல்லி தொலை. உறக்க தொண்டை நரம்புகள் புடைக்க ஓவென்று கூச்சலிட்டார். அப்பா! அடிவெழுந்து அலறினாள் கங்கா. நரேந்திரன் அவளது தந்தையை பழிவாங்க அவள் மேல் இப்படி ஒரு மாபெரும் பழியை சுமத்தி விட்டிருக்கிறான். அது உண்மை என்று நம்பிக்கொண்டு கதை பரப்ப புறப்பட்டு விட்டால் காயம்பு. உண்மையாக இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறார் அவள் தந்தை. கடவுளே, இதென்ன சோதனை! அவளது இருதயம் இரண்டாகிவிட்டது போன்ற தாங்க முடியாத துயரத்தில் அவள் துவண்டு போனாள். கண்களில் கோடிட்ட அவளது கண்ணீரை வெறுப்புடன் பார்த்தார். நீலிக்கு கண்ணீர் நெற்றியிலே என்பாங்க, அது சரியா இருக்கு. நரேந்திரன் மடையன் இல்லை. உண்மையை கண்டுபிடிச்சுதான் உன்னை உதறி விட்டான். சண்டாளி, உன்னை அலங்கோலப்படுத்தின பாதகன் யார்னு இப்பவே சொல்லி தொலை. இல்லாட்டா பற்களை கடித்து கொண்டு கையை ஓங்கியபடி அருகில் நெருங்கிய ரத்னசாமி ஐயோ என்று கத்தினார். அருகில் இருந்த நாற்காலில் உட்கார்ந்தார். ஓங்கிய கரத்தால் நெஞ்சை தடவிக்கொண்டு மூச்சு விட திணறினார். நெற்றியில் வியர்வை பூக்க முகம் சாம்பல் வண்ணமாக திக்குமுக்காடியபடி கண்களில் வேதனையுடன் நாற்காலியில் சாய்ந்தார். வலிக்குதே, நெஞ்சு பிளக்குதே என்று மெல்லிய குரலில் அரற்றினார். தந்தையே தன்னை குற்றஞ்சாட்டிய கொடுமையை தாங்க முடியாது துயரத்தில் துடித்த கங்கா தன் அப்பா படும் வேதனையை காண கலங்கி போனாள். அப்பா, என்னப்பா செய்து? அப்பா என்று அருகில் ஓடி வந்து பதட்டமாக கேட்டாள். அவரது நெற்றியின் மீது கையை வைத்து பார்த்தாள். உடல் சில்லென்று இருப்பதை உணர்ந்து பதறிப்போனாள். தாங்க முடியலையே, நெஞ்ச வலிக்குதே. வலியில் துடித்தார் ரத்னசாமி. கங்காவுக்கு அதற்கு பின் தன்னை பற்றி சிந்திக்க பொழுது இருக்கவில்லை. வாயிற்கதவை திறந்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக சாலை முகப்பில் இருந்த மளிகை கடைக்கு ஓடினாள். அவசரம் என்று கூறி கடைக்காரர் உத்தரவு பெற்று தொலைபேசியில் எண்களை சுழற்றினாள். டாக்டர், கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வரணும். அப்பா நெஞ்சு வலியில துடிக்கிறார். அழுகை தொண்டை அடைக்க தடுமாறினாள். சில நிமிடங்களில் அவரது குடும்ப டாக்டர் தமது காரில் விரைந்து வந்து விட்டார். ரத்னசாமியை பரிசோதித்து பார்த்தார். உங்கள் தந்தைக்கு 2வது முறையாக மாரடைப்பு வந்திருக்கிறது. வீட்டில் வைத்து கவனிக்க முடியாத நோய். நான் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு செய்கிறேன். முன்னால் தங்கிய அதே மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்றார். கங்கா நிலை குலைந்து போனாள். துன்பம் அவளுக்கு இப்படி தொடர் சங்கிலியாகவா வர வேண்டும்? பரவாயில்லை, இன்னும் என்ன வேண்டுமானாலும் வரட்டும். அவள் இது சமயம் தைரியமாக இருக்க வேண்டும். கண்களை துடைத்து கொண்டு பரபரப்புடன் செயல்பட்டாள். மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய அப்பாவின் துணி, சோப்பு, சீப்பு இத்தியாதிகளை எடுத்து பெட்டியில் வைத்து தயாராகினாள். ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்ததும் வீட்டு கதவை பூட்டி கொண்டு தந்தையுடன் அவள் கிளம்பினாள். சித்ரா மருத்துவமனையில் தீவிர கவனிப்பு பகுதியில் ரத்னசாமி அனுமதிக்கப்பட்டார். மாரடைப்புக்குண்டான அவசர சிகிச்சைகளை ஆரம்பித்து விட்டனர் வைத்தியர்கள். கண்ணாடி தடுப்புக்கு அப்பால் இருந்த வராந்தாவில் பெஞ்சு மேல் கவலை கப்பிய முகமும் சோர்ந்த மனமுமாக அவள் உட்கார்ந்திருந்தாள். காலடி ஓசை கேட்டது. திரும்பி பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள். நரேந்திரனும் அவனது அந்தரங்க செயலாளர் யோகநாதனும் வராந்தாவில் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். என்னம்மா, என்ன ஆச்சு? டாக்டர் கணபதி போன் செய்தார். அவர்தான் உங்க குடும்பத்துக்கும் குடும்ப வைத்தியர். மெலிதாக புன்னகைத்தார் யோகநாதன். ஆடாது அசையாது தன்னை பார்த்து கொண்டு நின்ற நரேந்திரனிடம் அவள் எதுவும் பேச முற்படவில்லை. நெஞ்சிலே புரண்டு எழுந்த கசப்பு உணர்வை சமாளித்து கொண்டு யோகநாதனுக்கு பதில் சொன்னாள். அப்பாவுக்கு மறுபடியும் மாரடைப்பு வந்திருக்கு. போன தடவை விட அபாய நிலையில் இருக்குன்னு டாக்டர் சொல்றார். ரொம்ப கவலையா இருக்கு. தடுமாறினாள். கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்று சில நொடிகளில் வெளியே வந்தான் நரேந்திரன். நாங்கள் எல்லாம் உதவிக்கு இருக்கோம். பணச்செலவு பற்றி நீங்க கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம், யோகநாதன் ஆறுதலாக சொன்னார். கணவனும் மனைவியும் இது மாதிரியான இக்கட்டான சமயத்தில் கூட பேசாது மௌனமாக இருக்க தாம் இடை புகுந்து பேசுவது பெருத்த அசம்பாவிதம் என்று யோகநாதன் நினைக்க மாட்டாரா? நரேந்திரனின் அந்தரங்க காரியதர்சி அவர். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே தோன்றியுள்ள விரிசல் அவருக்கு தெரிந்திருக்கும்.
கங்கா மீது ஏதோ தவறு இல்லாவிட்டால் ஆசைப்பட்டு மணந்தவளை பிறந்த வீட்டிலேயே ஒதுக்கி வைத்திருப்பானா மனிதன் என்றுதான் தமக்குள்ளே அவளை பற்றி கணிப்பு செய்திருப்பார். வெட்கம், வெட்கம். நரேந்திரனின் வேலையாளிலிருந்து வாயிலை காக்கும் காவலாளி வரை எல்லோரும் தவறு அவளுடையது என்றுதான் நினைப்பார்கள். கடவுளே, இப்படி ஒரு கேடான நிலையா அவளுக்கு கிட்ட வேண்டும்? உங்க உதவி ஒன்றும் தேவையில்லை. என்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். நீங்கள் என் தந்தையை பார்க்க ஓடி வந்திருக்க வேண்டாம். பட்டென்று சொல்ல நாக்கு துடித்தது. கல்லாக நின்ற கணவனை மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். கண்கள் கலங்கி போனாள். தேங்க்யூ சார் என்று யோகநாதனை பார்த்து முருவளித்தாள். கணவனை பார்க்க மனமின்றி கண்ணாடி கதவு பக்கம் திரும்பிக் கொண்டாள். நரேந்திரன் அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை. சில நாட்களில் ரத்னசாமி தீவிர கவனிப்பு பகுதியிலிருந்து ஒரு தனி அறைக்கு மாற்றப்பட்டிருந்தார். மயக்கம் தெளிந்து உடல்நிலை சிறிதளவு குணமாகிவிட்டிருந்ததால் அவரால் தனது சூழ்நிலையை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. துயரமே வடிவாக எதிரே ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த மகளின் வெளிரடைந்த முகத்தை பார்த்தார். இரக்கத்தில் மனம் நெகிழ்ந்து போனார். மிக்க வெறுப்பாக பேசிய அவள் அவமானத்தில் துவண்டு துடிக்கும்படியாக கேள்விகளை கேட்டு கர்ப்பிணி பெண்ணை சித்திரவதை செய்தது மகா பாவம் என்ற குற்ற உணர்வு அவர் மனதை நெருடியது. காயம்பு இல்லாத நிலையில் தன்னந்தனியாக அல்லவா கங்கா வீட்டில் தங்க வேண்டியுள்ளது. என்ன கொடுமை! ஆமாம், அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அவள் கதி? சிந்தித்தபோது மகளின் இருளடைந்த வருங்காலம் அவர் மனதை மெத்த வருத்தியது. கங்கா, வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது தானே? ராத்திரி எல்லாம் கண் முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன். வீட்டில் இப்போ துணைக்கு யாருமே இல்லைன்னு பயமா இருக்காம்மா? அவரது வாழ்நாளில் முதலாக மகளிடம் ரத்னசாமி மிக கனிவாக பேசினார். வியப்புடன் தந்தையை நிமிர்ந்து பார்த்தாள் கங்கா. ரத்னசாமி மிகவும் கடுமையானவர்தான். குழந்தை என்று அவளிடம் அவளது சிறு பிராயத்திலேயே அன்பை கொட்டி கொஞ்சி சீராட்டியவர் அல்ல அவர். ஆனாலும் தந்தை என்ற இரத்த பாசம் அவரை விட்டு போகவில்லை. கிழிந்த நார்போல உடல் நலிந்து கன்னங்கள் உள்ளடங்கி ஆபத்திற்குள் அமுங்கியது போன்ற கண்களில் ஏக்கம் நிறைந்து நிற்க மெல்லிய குரலில் அவர் வினவியபோது அவளுக்கு அழுகி தொண்டையை அடைத்தது. வீட்டு வேலைக்கார பொன்னம்மாள் நாள் முழுவதும் தங்கி வீட்டை பார்த்துக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. இரவில் கூட துணை இருக்காங்க. பயமில்லை அப்பா, பதவிசாக பதிலளித்தாள். காய்ந்த உதடுகளை நாவால் தடவி கொண்டார் ரத்னசாமி. உன்னை பற்றி தான் இப்போ எனக்கு பெரிய கவலை ஏற்பட்டிருக்குமா? உங்கள் உடம்பு நல்லா குணமாகின பிறகு என்னை பற்றி எல்லாம் சிந்திக்கலாம். இப்போ எதுக்கு அலட்டிக்கிறீங்க? நான் ஒரு பெரிய தப்பு காரியம் செய்துட்டேன். பணம் பதவின்னு மயங்கி உன்னை ஒரு பாவி பயலுக்கு கட்டி கொடுத்துட்டேன். பாழும் கிணற்றிலே தள்ளுறாப்புல. அதை பற்றி பிறகு பேசலாம் அப்பா. தொண்டையை இறுக்கிய துயரத்தை சமாளித்து கொண்டாள் கங்கா. அவள் தந்தை அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 வாரங்கள் கடந்து விட்டிருந்தன. நரேந்திரன் முதல் நாள் வந்து எட்டி பார்த்தவன்தான், பிறகு வரவே இல்லை. ஆனால் அன்றாடம் அவனது செயலாளர் யோகநாதன் வந்து விசாரித்து விட்டு போய் கொண்டிருந்தார். ஆஸ்பத்திரிக்கு முன்னதாக கட்ட வேண்டிய தொகையை நரேந்திரன் சார்பில் அவரே கட்டிவிட்டார். அன்றாடம் மருந்துகளுக்கு உண்டான தொகையையும் தவறாது கட்டி கொண்டு வந்தார். கங்கா மறுத்து பார்த்தாள். ஆனால் யோகநாதன் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். நரேந்திரன் அவர்களது உத்தரவு, அதை நான் மீற முடியாது. அதற்கு மேல் தர்க்கம் செய்ய கங்காவுக்கு பொழுது இருக்கவில்லை. வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் இடையே அவள் நாளைக்கு 2 முறையேனும் அலைய வேண்டியிருந்தது. இரவு வேளையில் தந்தையை கவனித்து கொள்ள மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டிய இருந்தது. வீட்டை பற்றியும் தந்தையின் உடல்நலத்தை பற்றியும் கவலையில் அவள் தவித்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளுக்கு உள்ளூர கோபம் கொந்தளித்து கொண்டிருந்தது. ஒருபுறம் வெறுப்பை உமிழ்ந்த நரேந்திரன், இன்னொரு புறம் கருணையை பொழிகிறானே, இதென்ன இரட்டை வேடம்? கள்ளம் கபடமில்லாது வெளிப்படையாக பேசி பழக்கப்பட்டவள் அவள். எத்தனை நாள் இந்த கபட நாடகத்தை பார்த்து கொண்டிருக்க முடியும்? அம்மா, இப்படி கிட்டக்க வந்து உட்கார்கிறாயா? தந்தை மெல்லிய குரலில் கூப்பிட்டதும் அவள் திடுக்கிட்டு விழிப்பதற்குள் பரபரப்புடன் எழுந்து நாற்காலியை அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். வீட்டையும் கடையையும் நான் உன் கணவனுக்கு வித்துவிட்டது தெரியும் இல்லையா? மௌனமாக அவள் தலையசைத்தாள். அந்த பணத்தை நான் நம் 2 பேரிலும் சேர்த்து வங்கியில் கட்டியிருக்கேன், தெரியும் இல்லையா? அது பற்றி இப்போ என்ன யோசனையப்பா? யோசிக்க வேண்டிய காலம் வந்திருக்கு. எனக்கு ஏதாச்சும் நேர்ந்துட்டா அந்த பணத்தை நீ கையால் எந்த விதமான தொல்லையும் இருக்காது. மீதி இருந்த என் சொத்து சுகமெல்லாம் கடனுக்கு போய்விட்டதால உனக்கு இந்த ரொக்கம்தான் மிஞ்சும்.
எனக்கு பிறகு நீ நம் வீட்டிலேயே தங்கிக்கலாம்னு நரேந்திரன் அனுமதிச்சா நல்லது. வங்கியில் உள்ள தொகைக்கு வரும் வட்டியில் நீ சிரமப்படாம வாழ முடியும். ஆனால் சிதைந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையை நினைக்கிறப்போ தடுமாறினார் ரத்னசாமி. அவருக்கு மூச்சு அடைத்தது. பேச முடியாது மகளை இரக்கமாக பார்த்தார். கண்களில் பெருகிய கண்ணீர் கடை வழியே காதோரத்தை நனைத்தோடியது. கட்டில் தலைமாட்டில் கிடந்த துவாலையை எடுத்து கங்கா தந்தையின் கண்ணீரை துடைத்து விட்டாள். அப்பா, பேசினது போதும். உடம்பு பூரண குணமாகி நீங்க வீட்டுக்கு வந்ததும் நாம் இது பற்றி மேலே ஆராயலாம் என்றாள் கனிவுடன். என்ன, நோயாளி ரொம்ப பேசுகிறாப்புல இருக்கே? வேண்டாம், உடம்புக்காகாது. இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு தூங்கணும், தெரிஞ்சுதா? அன்போடு அதட்டி கொண்டு உள்ளே நுழைந்தாள் நர்ஸ். கையில் கொண்டு வந்த மாத்திரைகள் 2ஐ அவர் வாயில் போட்டு தண்ணீரை ஊற்றி விழுங்கச் செய்து போர்வையை இழுத்து கழுத்து வரை வழிய விட்டாள். அம்மா, நீங்க கூட வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஓய்வா இருந்துட்டு பிறகு வரலாமே. நாங்க பார்த்துக்க பல பேர் இங்கே இருக்கோம், கவலை வேண்டாம் என்று உத்தரவிட்டாள். வீடு திரும்பிய கங்கா சோர்வு அடங்க நன்றாக குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டு வேலைக்காரி பொன்னம்பாள் தயாரித்து வைத்திருந்த சோற்றில் ரசம் ஊற்றி 2 வாய் சாப்பிட்டாள். வாந்தி எடுக்கும் போல வயிற்றை புரட்டவே டாக்டர் அவளுக்கு தந்திருந்த மாத்திரை ஒன்றை விழுங்கிவிட்டு கூடத்திலே பாய் மீது படுத்து விட்டாள். அவளையும் மீறிய தூக்கத்தில் அவள் நன்றாக ஆழ்ந்து போனாள். திடுக்கிட்டு விழித்து கொண்டபோது முற்றத்திலே உக்கிரமாக வீசிக்கொண்டிருந்த வெயில் சுவற்றின் மீது தாவி ஏறி பொன்னிறமாக பொழிந்து கொண்டிருப்பதை கண்டாள். கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வரவா? ஐயாவை ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க வேண்டாமா? பொன்னம்மாள் நினைப்பு கூட்டினாள். பகலில் சாப்பிட்ட அந்த சோறு இன்னமும் நெஞ்சை கரித்து கொண்டிருந்தது. தனக்கு எதுவும் தேவையில்லை என்று கூறிவிட்டு வேகமாக கொஞ்சம் ஹார்லிக்ஸை கலக்கி ஃப்ளாஸ்கில் ஊற்றி ஆயத்தமானாள். முன்னர் போல நெடுஞ்சாலை வரை விரைவாக நடக்க அவளால் இயலவில்லை. மசக்கையினால் ஏற்பட்ட உடல் அசதி, மாரடைப்பு வந்து அவதிப்படும் தந்தை குணமாகி விடு திரும்ப வேண்டுமே என்றதொரு கவலை, கணவனால் நிராகரிக்கப்பட்டு விட்டோமே, இனி வருங்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்றதொரு பீதியெல்லாம் சேர்ந்து அவளை நொறுக்கவே கங்கா மிகவும் ஆடி போய்விட்டிருந்தாள். கால்கள் பின்னிக்கொள்ள நடக்க முடியாது சட்டென்று ஒரு ஆட்டோவை பிடித்து ஏறிக்கொண்டாள். அவள் மருத்துவமனைக்குள் நுழைந்து வராந்தாவில் மெல்ல நடந்து அந்த தனி அறைக்குள் நுழைந்தபோது ரத்னசாமி விழிப்புடன் தலையணை குவியல் மீது சாய்ந்தபடி அமர்ந்திருந்தார். அப்பா, தாகத்துக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் ஊத்தி தரவா? மகள் கனிவுடன் கேட்டாள். வேண்டாம், அதை மேஜை மேல் வச்சுட்டு இப்படி வந்து உட்கார். உன்கிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும். எனக்கு இப்பத்தான் நினைப்பு வந்தது. மூச்சு விட திணறினார் ரத்னசாமி. வீட்டை வித்தப்போ என் அறைக்குள்ள இருந்த வேண்டாத ஜாமான்கள் சிலதையும் வித்தேன். ஞாபகம் இருக்கா? தெரியுமப்பா. அதை பற்றி இப்போ என்ன? நம் உபயோகத்துக்குன்னு வச்சுக்கொண்ட... பேச முடியாது தவித்தார் ரத்னசாமி. அவருக்கு மூச்சு முட்டல் அதிகமாகியது. அப்பா, என்னப்பா, என்ன ஆச்சு? மகள் பரபரப்புடன் கேட்டபடி நாற்காலியிலிருந்து விடுக்கென்று எழுந்து நின்றாள். முகம் முழுவதும் வியர்வை பூக்க மூச்சு விட முடியாது மார்பில் கை வைத்து கொண்டு தடுமாறினார் ரத்னசாமி. நெஞ்சு வலிக்குதே, தாங்க முடியலை, குழறினார். நர்ஸ், ஓடிவாங்க, டாக்டரை கூப்பிடுங்க. அப்பாவுக்கு பொறுக்க முடியாத நெஞ்சு வலி கூவியபடி கங்கா அறைக்கு வெளியே பதட்டமாக ஓடினாள். மறுபடியும் ரத்னசாமிக்கு சிகிச்சை தடபடப்பட்டது. அறையை விட்டு வெளியே வந்த டாக்டரிடம் வேகமாக வந்தாள் கங்கா. அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? சாரி மேடம், உயிர் போய் கொஞ்சம் நேரம் ஆகுது. இந்த முறை அவருக்கு கடுமையானதொரு மாரடைப்பு வந்து விட்டிருக்கிறது. எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. உயிர் போயிட்டுதா? நிஜமா எங்கப்பா செத்து விட்டாரா? புலம்பிய கங்கா உள்ளே ஓடிச் சென்று அமைதியாக மீளா உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்ட தன் தந்தையின் முகத்தை பார்த்து அலறினாள். இது ஆஸ்பத்திரி, இறைந்து அழக்கூடாது. மற்ற நோயாளிகள் பயந்துடுவாங்க. நர்ஸ் மெல்ல அதட்டவே கங்கா புடவை தலைப்பை வாயில் அடைத்து கொண்டு அவரது கால் அருகே தரை மீது உட்கார்ந்து கட்டில் காலை பிடித்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். நர்ஸுகள் உள்ளே வருவதும் சீருடை காவல் ஊழியர் எட்டி பார்த்து போவதும் பக்கத்து அறை நோயாளிகளின் பார்வையாளர்கள் தலை நீட்டி பார்த்துவிட்டு ஐயோ பாவம் என்று அரற்றுவதுமாக கொஞ்ச நேரம் சென்றது. தன் சூழ்நிலையை மறந்து இருதயம் இரண்டாகிவிட்டது போன்று வழியில் துயரம் தாளாது அவள் மெல்ல அழுது கொண்டிருந்தாள். தேற்றுவாரின்றி விசும்பி அழுது கொண்டிருந்தாள். அடப்பாவமே, இப்படியாச்சே. உடம்பு நல்லா தேறி வந்து கொண்டிருந்துச்சு. இன்னும் 1 வாரத்தில் வீட்டுக்கு போகலாம் டாக்டர் சொன்னார். இந்த மாரடைப்பு நோயின் போக்கே இப்படித்தான். பிழைக்க மாட்டான்னு நினைச்சா கல்லு பிள்ளையார் போல எழுந்து உட்கார்ந்துடுவான். நல்லாயிட்டுதுன்னு நம்பி கொண்டிருந்தப்போ திடீர்னு இப்படி தலையில தூக்கி போட்டுவிடும் இந்த நோய். பழக்கமான குரலை கேட்டு மெல்ல கண்களை துடைத்து கொண்டு திரும்பி பார்த்தாள். யோகநாதன் உள்ளே வந்து நின்று கொண்டிருந்தார்.
அவர் பின்னால் நரேந்திரன் மௌனமாக நின்றான். கழுகுக்கு வேர்க்கும் என்பார்களே, அதுபோல அவளது துயரத்தை வேடிக்கை பார்க்க சமயத்திற்கு வந்து விட்டிருக்கிறானே நரேந்திரன். அனாதையாகிவிட்ட அவளை பார்த்து அனுதாபப்படவா, ஆனந்தப்படவா? நெஞ்சி குமுறி அவள் அடக்க மாட்டாது மேலே விம்மி விம்மி அழுதாள். அதற்கு பின் என்ன நடந்தது என்பது அவளுக்கு ஒரு கனவு போலத்தான் இருந்தது. நரேந்திரன் சார்பில் சிலரும், ரத்தினசாமிக்கு தெரிந்தவர்கள் சிலரும், தெருவில் இருந்த சில ஆண் பெண்களும் அவர்களது வீட்டில் கூடியிருந்தனர். சுவற்றில் சாய்ந்தபடி அவள் துயரமே உருவாக அமர்ந்திருந்தாள். காரியங்கள் துரிதமாக நடைபெற்றன. அவைகளை செவ்வையாக யோகநாதன் கவனித்துக் கொண்டார். ரத்னசாமியின் உடல் தனது இறுதி யாத்திரைக்கு வெளியே எடுத்துச் செல்லப்பட்ட போது அப்பா என்று அடி வயிற்றிலிருந்து ஓலமிட்ட கங்கா மயங்கி விழுந்து விட்டாள். கண்களை விழித்து கொண்டபோது வீடு பெருத்த அமைதியில் மூழ்கி கிடந்தது. கூடத்தில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வீடு முழுவதும் கழுவப்பட்டு துடைக்கப்பட்டிருந்தது. ரத்னசாமியின் போட்டோ அருகே ஒரு கத்தை ஊதுபத்தி கமழ்ந்து கொண்டிருந்தது. மெல்ல எழுந்தவளை கைத்தாங்களாக குளியல் அறைக்கு எடுத்துச் சென்று தலைமுழுக உதவினாள் பொன்னம்மாள். மாற்றுடை அணிந்து கொண்டு கூடத்தில் வந்து நின்ற கங்காவுக்கு துக்கம் குமரி கொண்டு வந்தது. அப்பாவின் மறைவில் வெறுமையாகிவிட்ட அந்த வீட்டில் அவள் தன்னந்தனியாக வாழ்வது சாத்தியமாகுமா? இப்படி ஒரு பயங்கர நிலை அவளுக்கா ஏற்பட்டிருக்கிறது? ஏன்? பொன்னம்மாளின் தோளில் சாய்ந்தபடி மீண்டும் ஒரு மூச்சு அவள் விசும்பி அழுதாள். சில நாட்கள் சென்றன. இனி என்ன செய்வோம்? தந்தையின் துணையும் இன்றி நீடித்து அந்த வீட்டில் தங்கி கொண்டு வாழ்வது சாத்தியப்படுமா என கங்கா கலங்கி கொண்டிருந்த போது வேலைக்காரி பொன்னம்மாள் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டாள்.